உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் பேசுறேன். ஆனா நீங்க எதுவும் பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும். என்ன என்ன பேசுவ? பயப்படாதீங்க. உங்களையும் என்னையும் பத்தி பேச மாட்டேன். தாசும் காவேரியோட கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் பேசுவேன். அப்பவும் எங்களுக்கு சாதகமா நடக்கலனா அப்புறம் எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும். இதுக்கு மேல நான் எதுக்கு மறைச்சு வைக்கணும்? என்ன மிரட்டுறியா? ஆத்துலயோ குளத்துலயோ போனமா கிடப்பேன். நான் உசுரோடு இருந்தா தானே மிரட்டுவ? செத்துட்டா மானமே போனதுக்கு அப்புறம் உசுரு இதோ இதுக்கு சமானம். மேகலா, அந்த ஆளு பாட்டுக்கு பொசுக்குன்னு செத்துட்டாருன்னா என்னடி பண்றது? ஊர் பெரிய மனுஷங்க வயசாகி செத்தா ஊர் வாய் சும்மா இருக்கும். ஆனா அதுவே வாழ வேண்டிய வயசுல செத்தா, அதுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா, ஊரு என்ன பேசுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால ராச அம்பலத்தார் செத்தாலும் மான போகக்கூடாதுன்னு நினைக்கிறவரு என்ன கேட்காம உயிரை கூட விட முடியாது. மாமா சொல்லிருப்பாங்க, பூ போட்டா கல்யாணம் நடக்காதுன்னு பயம் வந்திருக்கும் சிவா. இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. காவேரிய சாமிதான் காப்பாத்தணும். நீங்க விட்டு கொடுக்காம பேசுங்க. கண்டிப்பா கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிடுங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம பயந்துட்டு இருந்தோம். கிடைச்ச கோல்டன் சான்ஸை விடுவேனா? வா கீழே போலாம். சாமி கிட்ட பூ போட்டு கேட்டா நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை மீறி கோயிலுக்கு போகாம கல்யாணம் பண்ணா மனசுல ஏதாவது ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு கடவுள் நினைச்சா யாரால அதை மாத்த முடியும்? ஒரு தடவை பூ போட்டு பாத்திரலாம். அக்கா ஒத்துக்காத, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. அவன் சொல்றதும் சரிதாண்டி. பூ போட்டு பார்க்கறதெல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. தேவையில்லாம வாய விட்டுறாத. கொஞ்சம் சத்தமா பேசினா நாங்க எல்லாரும் கேட்போம்ல. அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு எங்க குடும்பத்தோட வழக்கத்தை பத்திலாம் தெரியாது. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டுமே. குலதெய்வ கோயில்ல பூ போட்டு பார்க்காம இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு நீங்க சம்மதிக்கலனா இந்த சம்பந்தமும் வேண்டாம். இதுதான் எங்களோட முடிவு. ஜனனி, மாமா பேசி முடிச்ச சம்மதத்தை வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? மாமா நீங்க கோவப்படாதீங்க. அப்பாவுக்கும் பூ போட்டு பார்த்து தானே கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கும் அப்படி தானே ஆச்சு. ஏன் நம்ம பாட்டிக்கும் பூ போட்டு தானே கல்யாணம் ஆச்சு. குலதெய்வ கோயில்ல பூ போட்டு பார்க்க தயாரா இருந்தா சம்மதத்தை பேசலாம். இல்லனா இதோட முடிஞ்சது. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேகலை, ஒன்னும் தப்பா நடக்காது. பூ போட்டு பார்த்துட்டா நல்லது. நீ என்ன சொல்ற? சரிக்கா, நீங்க எல்லாரும் ஆசைப்படுறதுனால அதையும் பாத்திரலாம். நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க. சரி சரி, அப்ப நாங்க வரோம். வாங்க. ஜனனி, ஏய் ஜனனி, ஜனனி. சிவா, என்ன என்ன ஆச்சு? சிவா, அந்த தாசோட பார்வையே சரியில்லை. அவங்க கோயில வச்சு ஏதோ பண்ண போறாங்க. என்ன பண்ணுவாங்க? எனக்கு அது ஏதோ சொல்ல தெரியல. ஆனா ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது. எதை வச்சு சொல்ற? கொஞ்சம் விளக்கமா சொல்ற. கோயில்ல பூ போட்டு பார்த்தா அவங்களுக்கு பாசிட்டிவா வராதுன்னு மேகலாக்கு தெரியும். அதனால கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க சிவா. சரி பார்க்கலாம். நான் என்னன்னு கேட்கிறேன். நீ டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜனனி ப்ளீஸ்.
நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். ரிலாக்ஸ். ஓகே. நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னமோ நல்லா வசதியா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தான் தோணுது. ஆமாக்கா, யாரு என்ன எந்த ஊர்னு தெரியல, ஆனா சிவா சிவான்னு மட்டும் சொல்றாங்க. டாக்டர் ஊர்ல இல்லல்ல. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்காத. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். சுசீந்திரம் பக்கத்துல ஒரு காளி கோயில் இருக்கு. அங்க ஒரு முறை கூட்டிட்டு போமா, சரியாயிடும். என்னக்கா நீங்க? நம்ம டாக்டர் பார்த்தே இன்னும் சரியாவல. நான் ஒண்ணு டாக்டரை தப்பா சொல்லல. அதெல்லாம் தெய்வ சக்தி. அதனாலதான் சொன்னேன். நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். நம்புறதுக்கு இல்ல, சரியா வருமான் தான். ஒரு தடவை போய் தான் பாப்போமே. இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி. டாக்டருக்கு தெரிஞ்சா என் வேலையே போயிடும்க்கா. தெரிஞ்சாதானே. நம்ம அக்காவோ தங்கச்சியா இருந்தா நாம உதவி செய்ய மாட்டோமா? அந்த மாதிரி தான். ஒரு நாள்ல போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாமா ஒரு நாள்ல? ரிஸ்க் எடுத்து நான் பாக்குறேன்க்கா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு பண்ணி தான் பாப்போமே. சரிக்கா, வேற யாருக்கும் தெரிய வேணாக்கா. எப்போ போலாம்? நாளைக்கு போயிடலாமே. ஜனனி, கவலைப்படாதம்மா. சீக்கிரமே உனக்கு சரியாயிடும். சிவா சிவா சிவா. விசாலாச்சே, விசாலாச்சே, இது வரேங்க. என்னங்க? மறக்காம எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க. அமராவதி, காவேரி, எங்கடி இருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க. வரமா, ஏமா இப்படி ஏலம் விடுற? ஏமா, வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? நீங்க எதுக்கு இருக்கீங்க? எடுத்து வைங்க. ஆமா, பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏய், என்ன கல்யாண பொண்ணு இப்படி இருக்க? பட்டு சேலை கட்டிக்கலையா? எனக்கு வேண்டாம். வேணா நீ கட்டிக்கோ. அதான் அமராவதி கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆமா, அந்த கன்றாவை வேற ஞாபகப்படுத்திக்கிட்ட. ஆமா, வளர்ப்பு அப்படி. ஆமா, என்ன வம்பிழுக்கலன்னா உங்களுக்கு பொழுது போகாதே. சரி சரி, பேசுனதெல்லாம் போது, பட்டுன்னு கிளம்புங்க, நேரமாச்சுல. ஜனனி, போலாமா? போலாம் சிவா. சரி, ஒரு நிமிஷம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.